ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நாமக்கல்ல இருக்கேங்க. சென்னைக்கு வந்து லோடு ஏற்றிருக்கோம். எங்கேன்னு பார்த்தோம்னா மணலிக்குங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நாமக்கல்லேருந்து சென்னை போகிறோம். அதிகமாக சென்னை அந்த பக்கம் லோடு ஏற்றிட்டு வந்ததில்ல. இப்போ நம்ம போகிற ரூட் வந்துங்க எதுங்க இப்போ ஆத்தூர் போய் போகலாமா பெரம்பலூரா? இது துறையூர் பெரம்பலூர் போய் போயிடலாமாங்க. 30 கிலோமீட்டர் கம்மியாமா. 30 கிலோமீட்டர் கம்மி. டோல்கேட் ஒன்று கம்மியாக வருதுங்கப்பா. கிலோமீட்டர் இப்படி போனால் 380 காட்டுது. அது எப்படி சேலம் போய் போனால் 5 கிலோமீட்டர் தான் அதிகம் காட்டுது. 5 கிலோமீட்டர் அதிகம் இருந்தாலும் நம்ம நைட்டு போக முடியாது. அந்த மாதிரி 8 மணிக்கு மேலே நாமக்கல் நோயின்றீங்க உள்ளே வந்து போக முடியாது. அதனால நம்ம இப்படி துறையூர் வழியாகவே இப்படி போயிடலாங்க. இல்லை மரம் ஒன்று இருக்காது தாங்க அதிகம் தெரியல. நானும் அந்த ரூட்டு போனதே இல்லைங்க. நான் அந்த ரூட்டில் அந்த எறும்பட்டிலாம் இப்போ எறும்பட்டின்னு கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த பக்கம்லாம் நான் போனதில்லை. நீ தான் போகணும். ஏன்னா பகலில் போயிருந்தா கொல்லிமலை இப்படி ஓரத்துலேயே போயிருக்கலாங்கப்பா. கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொல்லிமலை பேக் சைடு தெரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பில்லு கொடுத்து போகிறதுக்கு இருட்டு கட்டிட மாட்டேங்குது. சரி தாங்க, மரத்தைப்பாடி பார்த்து போய்க்கலாம். இதுலேயே அது போயிடலாங்கப்பா. போயிட்டுங்க அங்கே அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்கலாங்க எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்னு. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேங்க எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. நாளைக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மீட் பண்ணுவோம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தாடி விட்டுருக்காருங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது இப்போ எங்கேங்க எல்லாம் நம்ம ஊர் சைட்லேருந்து டெங்கு நிறையா பரவிட்டு இருக்கலாங்க. அப்புறம் அப்பாவுக்கு லைட்டாக கோல்டுங்க. அதனால சரி ஹேர் கட் பண்ணுற இடத்துக்கு ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பண்ணிக்கலாம் தாங்க. போயிட்டு வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சளி வேறு காய்ச்சல் ஏதோ வந்துச்சுன்னா. ஆமாம், நிறைய டெங்கு பரவிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பார்த்தெல்லாம் உஷாராக தான் இருக்கணும் போல் அந்த டைமில். சரி பில்லு வந்து எப்படி கிளம்பலாங்கப்பா? பில்லு வாங்கிட்டு போகலாம் தாங்க. நேராக எங்கேயும் நிறுத்தவனாங்கப்பா. நேராக சென்னைக்குள்ளே உள்ளே பூந்து இப்போ நைட்டு பகல ஒரு நைட்டு ஓட்டி ஆகணும். நைட்டு ஓட்டினா தான் போக முடியும். ஆமாம் ஆமாம். 4 கிலோமீட்டர் பார்க்க அப்படி தான் இருக்கும். பாஸ் ஆகாது. போகாது. நைட்டு பஸ்ஸாக வந்துட்டு இருக்குங்க. ட்ராவல்ஸ் ஏகப்பட்ட வண்டி வரும். ஆமாம். உளுந்தூர்பேட்டை போயிட்டோம்னா இந்த வண்டி வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இங்கே இப்படி கோயம்புத்தூர் இப்படி சேலத்துலேருந்து வர வண்டி இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். ஆமாம், இந்த தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி அந்த வண்டி ஏகப்பட்ட வண்டி வரும். எல்லாம் வந்து 3 ரோட்டில் முட்டி 3 ரோட்டில் முட்டி எல்லாம் ஜாயிண்ட் ரோட்டில் முட்டி அழுத்தல் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு நான் எங்கேயும் பார்க்கலிங்க. போன டைம் சென்னை போனல டிராவல்ஸ் கூட ஓட்டுறது வந்து நம்ம பார்த்து போய்க்கணும். ஆமாம், அவங்க கூட ஏதாவது இப்படி இருக்குது ஊக்கு ஏதாவது வளைஞ்சிருந்து நம்ம லாரியில் மாட்டுச்சுன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க கூட கூப்பிட்டு போயிடுவாங்க நம்மள. அவங்க போய் கோயம்பேட்டில் தான் நிற்பாங்க. நம்ம கோயம்பேட்டில் போய் பார்த்தா கோயம்பேட்டில் நாமளும் நின்றுருக்கணும். அப்புறம் லோடு ஏற்றி கிளம்புறதுக்குங்க நைட் 9 மணி பக்கம் ஆயிடுச்சு. இப்போ தூசூர் அப்படிங்கிற ஊர்கிட்ட வரோங்க. நேராக துறையூர் பெரம்பலூர் அப்படி போகலாம். முன்னாடி பார்த்தீங்களா ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. இது வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்கங்க. சாம்பிள்னாவே நமக்கு ஞாபகம் வந்து வடிவேல் காமெடி தான். ஏங்கப்பா லோடு ஏற்றுற இடத்துல எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு 2 பாக்ஸ் சாம்பிள் கொடுத்தாங்கன்னா நாமளும் ஒரு மளிகை கடை ஒன்று ஆரம்பிச்சிடலாம். இது சாம்பிளுங்கிறது வந்து நமக்கு கிடையாதுங்க. அதாவது அன்லோடு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த பின்னாடி ஏற்றிருக்க மெட்டீரியல்லாம் இதை ஏற்றிருக்காங்க. இதை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஓகேனா அன்லோடு பண்ணுவாங்க. இது வந்து நேராக இப்போ லோடு எங்கன்னா நம்ம தெரிஞ்சவன சொன்னாருங்க, நேராக இது வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கங்க. நம்ம அன்லோடு பண்ணுற இடம் வந்து பார்த்தோம்னா நேராக அந்த திருவொற்றியூர் பீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீச் ஓரத்துலேயே தான். அங்கே தான் அந்த அங்கேருந்து கண்டெய்னருக்கு ஷிப் அப்படியே மாற்றிங்க. அது வந்து அப்படியே கப்பல் வழியாக வந்து எங்கேயோ சொன்னாங்க பிலிப்பைன்ஸா ஆமாம் அந்த ஊரை தாய்லாண்டா எங்கேயோ சொன்னாங்க. காற்று நல்லா அடிக்குதுங்க அந்த பக்கம். சரியான காற்று தாங்க. அது இப்போ பகல் டைமாக இருந்துச்சுன்னு வைங்க. ஏங்கப்பா குட்டையில் தண்ணி நிற்கிது அதில் குளத்துல? இல்லை தண்ணி குட்டையில் உட்காந்துருக்குதுங்கப்பா. இருக்குதுலே பெரிய ஏரி தான் நாமக்கல்லையே. இது இந்த ஏரியாங்கப்பா. தூசூர் ஏரி தான் பெரிய ஏரி. அந்த தூசூர் ஏரி நம்பிடுச்சுன்னு வச்சுக்க, இந்த பக்கம் எல்லா பக்கமும் கிணத்துல வழியா தண்ணி நிற்கும். இது தண்ணி எங்க கொல்லிமலை இருந்து வருமா? இதுதாங்க இப்போ எல்லா பக்கம் மழை பெஞ்சு வர்றது. ஆமா, இதுதான் பள்ளத்தாக்கல் இருக்குது இந்த ஏரி. ஆமா ஆமா. இப்ப பகலா இருந்துச்சுன்னு வைங்கப்பா, ஏரியா ஒரு 50-100 ஏக்கருக்கு மேல இருக்கும். பெரிய ஏரியா தாங்க இருக்குது. பகல்ல இருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமா, அதுவும் நல்லா அங்க பாருங்க இப்ப கொல்லிமலை தாங்க அங்க தெரியுது. கொல்லிமலை தானுங்கப்பா. ஆமா ஆமா ஆமா. அந்த பக்கம் சேந்தமங்கலத்துல இருந்து வேற மலையே பூரா தண்ணி பூரா எல்லாம் இங்க தூசூர் ஏரி தான் வரும்னு சொன்னாரு இவரு. யாரு குணா? அதான் அப்பா வந்துங்க பெரம்பலூர் வரைக்கும் எப்படியே ஓட்டினாருன்னா அப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஓட்டலாம்.
கிலோமீட்டர்னா 400 கிலோமீட்டர் தாங்கப்பா. ஆ ஆ ஆளுக்கு ஒரு 150 ஓட்டினா கூட வண்டி வெளியெல்லாம் போயிடும். என்ன காலையில் அந்த காலையில் பாஸ் பண்ணுற மாதிரி போரூர்லாம் கொஞ்சம் காலையில் போகிற மாதிரி இருந்தால் நமக்கு தெரியும், இப்போ பார்த்துக்கலாம். ஆ ஆ சரிதான். நாம் ஏற்றிருக்கிறது வந்து பிஸ்கட் லோடுங்க, அதான் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க. மெயினாக அந்த காட்டன்லாம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அங்கேயும் கொடுப்பாங்க. பேல் எத்தனை தருவாங்க? அதான் பேலு இதெல்லாம் ஏற்றினாவே ஒரு பண்டில் மாதிரி கொடுத்துருவாங்கப்பா. அது ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கறதுக்கு நம்ம ஒரு டைம் இதில் ஏற்றல, நம்ம ஓட்டி ஒரு தடவை கொடுத்துட்டு கூட நாமளும் மறந்துட்டோம், அவங்களும் காக்காம விட்டாங்க. ஆமாம், அது மறுபடியும் வந்து இடமிசில எங்கேயும் எடுத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இடமிசில தான் எடுத்து கொடுத்தோம் வெளியில் வரும்போது. ஆமாம். அடுத்தது இதுங்க ஒரு டைம் 2021 22 நினைக்கிறேங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா இதே மாதிரி தாங்க, அந்த மக்காச்சோளம் இருக்குல்ல, அது வந்து கோழி பண்ணைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரிலங்க, அந்த சாம்பிள் ஞாபகம் வருது. அதை எடுத்துகிட்டு வந்துங்கப்பா, ஞாபகம் இருக்காங்கப்பா, 25 டன் ஏற்றிருந்தோமே கர்நாடகாவில இருந்து. ஆமா ஆமா ஏற்றிட்டு வந்து ராசிபுரம் ஆண்டலூர் கேட்டில் பாய மடிச்சு இறக்கும் போது வேணான்ட்டாங்க. ஆமாம், பாய மடிச்சு இறக்கும் போது சாம்பிள் பார்த்துட்டு கோழி பண்ணைக்கு போனாங்க, அங்கே வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆண்டலூர் கேட்டில் அப்படியே ஓரமாக ஐவேல் நிறுத்தி இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. வராங்க, பார்க்குறாங்க, கோழி பண்ணக்காரங்க வருவாங்க, பார்ப்பாங்க, இது அது வந்து அந்த மக்காச்சோளம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து எப்படின்னா, இங்கிருந்து வந்து ஏஜென்ட் வந்து அங்கே வந்து அந்த மக்காச்சோளம் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்கலாம் மாட்டாங்க. அது வந்து ஓகே, அங்கேருந்து ஆர்டர் எடுக்கிறாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க பார்ப்பாங்க, ஒரு ரேட்டு பேசி எடுப்பாங்க. இங்கே வந்து கோழி பண்ணையில் வந்துட்டுங்க சரக்கு அது பார்ப்பாங்க, மக்காச்சோளம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. பார்த்து நல்லா இருந்தால் ஒரு ரேட்டு போட்டு எடுப்பாங்க, இல்லைன்னா ரேட்டை வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம லாரிலேயே வச்சு தான் வியாபாரம் நடக்கும். ஏங்கப்பா நம்மள பயங்கர சித்திரவதை பண்ணிட்டாங்க. ஒரு வாரங்க பாய வர்ற அன்னைக்கெல்லாம் பாயை தூக்குறதுங்க, மறுபடியும் அந்த மூட்டையை குத்தி கிழிப்பாங்க, மறுபடியும் சாம்பிள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் ஓனர் வந்து நீங்கள் வண்டி எடுத்துட்டு நாமக்கல் வந்துடுங்க, அசோசியேஷனில் பேசி குடோனில் இறக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டாருங்க. அப்படி சொல்லவும் டக்குன்னு பாருங்க, ஒரு கோழி பண்ணையில பிடிச்சி போய் இறக்கி விடுறாங்க. நம்ம அப்படியே எதுவும் பேசாம இருந்தோம்னு வைங்களேன், நம்ம 10 நாளைக்கு படுத்துருக்க வேண்டியதாங்க. அப்புறம் ஓனரும் பார்க்குற அளவுக்கு பார்த்து டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சோள வண்டி ஏத்திட்டு வர வண்டி எல்லா வண்டி இதே ராவடி தான். ஒரு டைம் போயிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த ரோடு ஏற்ற மாட்டாங்க, நம்ம கண்டிப்பா ஏற்ற மாட்டாங்க. ஒரு டைம் போயிட்டு மறுபடியும் ஏத்திரியில தெரியாம போய் மாட்டிக்கிறது தானே. அதே மாதிரி இந்த கோதுமை ஏத்திட்டு போனாலுங்க, சோளம், இந்த மாதிரி இந்த தானிய பொருட்கள் இந்த மில்லுக்கு போகுது பார்த்தீங்களா, அது எது ஏற்றிட்டு போனாலுமே இந்த மாதிரி சாம்பிள் பார்ப்பாங்க. சாம்பிள் பார்த்து ஓகேனா இறக்குவாங்க. அப்படின்னா 1 நாள் 2 நாள் நிறுத்தி வச்சு அதுக்கு ஒரு ரேட்டு வந்து குறைச்சு அதுக்கப்புறம் இறக்குவாங்க. ரோடு என்ன நீட்டா ஜம்முன்னு போட்டுருக்காங்க. ரோடு சூப்பரா போட்டிருக்காங்க. ஆமா, ரோடு நம்ம ராசிபுரம் ரோடு போட்டிருக்காங்களா, வேலூர் ரோடு ராசிபுரம் ரோடு அதே மாதிரி நீட்டா போட்டாங்க. சைடுல பைக் போற மாதிரி. ஆமா, இது துறையூர் பெரம்பலூர்லாம் அவுட்டர் பைபாஸ் இருக்குதாமாங்கப்பா? அவுட்டர் பைபாஸ் இருக்குதா, துறையூர்லயே இருக்குதா, பெரம்பலூர்லயே இருக்குதா. நான் இந்த ரூட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. நானும் லாரியில் இப்பதானே வரேன். அதான்ப்பா. அடுத்ததுங்க, நான் லாஸ்ட் டைம் வந்து சென்னை வந்திருந்தேன் பார்த்தீங்களா, வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் அப்படியே ஹைதராபாத் போயிட்டு அப்படியே ஊர் பக்கம் வந்தாங்க. அப்போ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் அப்படியே ஒன்று ஆட் பண்ணி விட்றேன், அதை அப்படியே பாருங்க. पारी हो जाएगा, चलो 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 पारी हो जाएगा। எருமப்பட்டி வந்தாச்சுங்க. எருமப்பட்டின்னு கேள்விதான் பட்டிருப்போம், வருது. நீங்க அந்த முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்களாங்க, இது வந்து எங்கன்னா சென்னையில் அன்லோடு பண்ணிட்டுங்க, கரெக்டாக அந்த ஆந்திராவுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க, நாயுடுபேட்டை பக்கம்.
அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா கரெக்டாக அப்போ தான் அண்ணன் டீ சாப்பிட்டு எடுக்கிறாரு. நான் பின்னாடி போகிறேன், நான் போய் பின்னாடி மாட்டிக்கிட்டேன் அவர் பின்னாடி. அது லோடு கரெக்டாக என்னன்னு தெரியலங்க. அது எடுத்துகிட்டு போனாருங்க, அப்படியே ரோடே ஃபுல்லாக பிளாக் ஆகி போச்சு. அது ரோடு வந்து அந்த ஃப்ளைஓவர் போகிறதுனால சர்வீஸ் ரோட்டில் விட்டுருந்தாங்க கீழே. போயிட்டுருக்கோம், கரெக்டாக அண்ணன் நின்றுட்டாருங்க. நான் என்ன நினச்சேன், சரி ரைட்டரா இன்னைக்கு வண்டி பாஸ் ஆகாதுன்னு நினச்சேங்க. அப்புறம் சரின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி போய் பார்த்தேங்க, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா அந்த திட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இடிச்சிட்டே போயிருந்துருக்கு அந்த லோடு. அதனால முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து வீலில் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டை போட்டுங்க அப்படியே கொஞ்சம் ஹைட் பண்ணி அந்த வண்டியை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அப்பயுமே லைட்டாக டச் ஆகுதாங்கப்பா? ஆமாம், டச் ஆகுது, லைட்டாக டச் ஆகுதுங்க மரம் மேலே. அந்த ஏத்தாப்புல வண்டி வந்ததுல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வராமல் வந்து கொஞ்சம் ரைட்ல ஏறி போயிருந்தோம்னா சரியா இருந்திருக்கும். போக ரோடு சுருங்குதுங்க. ரோடு சுருங்குது. அப்புறம் அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு போனாங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லோடு பார்த்துட்டே இல்லைங்க. எடுத்துட்டு அதாவது ரோடே ஃபுல்லாக பிளாக் பண்ணுற அளவுக்குங்க நின்று தான் போயிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த பக்கம் ஃப்ளைஓவர் தாண்டி இன்னொன்னையும் அந்த ரோடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்க, அங்கே போய் நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்படிதான் வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமம் தாங்க அது ரோட்டில் பாஸ் பண்ணுறது. நைட் டைமில் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க, பகல் டைமில் வந்து லோடு எடுத்துகிட்டு போகிறது வாய்ப்பே கிடையாது. இது ஒரு ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. நடுவில் இப்படிதான் இருக்கு தெரியல தாங்க. ரோடு இப்படிதான் இருக்குமான்னு எனக்கும் தெரியலங்கப்பா, வந்திருந்தோம்னா தெரியும். இது துறையூரா முன்னாடி ஏதோ தாத்தையாம்பேட்டை, தாத்தங்கரப்பேட்டையா? தாத்தங்கரப்பேட்டை அப்படி ஒரு ஊர் வருதுங்கப்பா. அடுத்தது கண்ணூர்னு ஒரு ஊர் வருது, அது போய் தான் துறையூர். அப்புறம் குறும்பலூர், பெரம்பலூர், ஒரு எதுகை முனையில் வருதுங்கப்பா ஊரெல்லாம். இங்க இருக்க ஊரெல்லாம் ஒரே எதுகை முனையா வருது. குறும்பலூர், பெரம்பலூர். நம்ம திருச்செங்கோட்டுல இருந்து இப்போ சேலம் போற ரோட்ல மரம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, நாங்க அந்த ரோட்ல வரவே மாட்டோங்க. சேலத்துல இருந்து திருச்செங்கோடு வந்து இப்படி ஆட்டையம்பட்டி மல்லசமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த வழியா வரலாங்க. அது வந்து திருச்செங்கோட்டுக்கு ரொம்ப பக்கம். ஏன்னா நாங்க கண்டெய்னர்ல அதுல வரவே மாட்டோங்க. ஓப்பன்ல இருக்கும் போதே ரொம்ப ரேர் தான் அதுல வர்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரோம் பாத்தீங்களா, இதே மாதிரி தாங்க மரம் இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்லோ பண்ணி போகணும், இல்லைன்னா ரைட்ல ஏறி போகணுங்க. ரைட்ல ஏறி போனா ஆப்போசிட்ல வரவங்க வந்து திட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்டில் வர மாதிரி இருந்தால் மேலே மரம் உரசுமா, அதனால் அந்த ரூட்லேயே போக மாட்டோம். இது விஷமா அப்படியே போயிடலாமாங்கப்பா? ஆமாம், அதுலேயே போயிடலாம், சேலம் போயிடலாம். நான் தெரியலங்கப்பா. சரி, இது ரோடு இந்த பார்ப்போம், இந்த ஊருக்கு மட்டும் போட்டிருப்பாங்க, அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு போய் சென்னை இறக்கிட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு மேலே லோடு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து தூத்துக்குடி இந்த மாதிரி இது வரலாம். கடல் வரலையேங்க, நாளைக்கு போய் அப்படியே கடலில் அப்படியே ஒரு விசிட் அடிச்சுட்டு லோடு போகிறதுக்கு லேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹார்பர் போகிற லோடு இல்லை, எப்பயுமே ஹார்பர் போகிற லோடு வந்து லேட் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு இறக்கி விட்ருவாங்க. என்னடா ரோடு ரொம்ப சுருங்கிடுச்சுன்னு பார்க்குறீங்களாங்க? இந்த தாப்பேட்டைங்கிற ஊர்கிட்ட வந்தாங்க. கரெக்டாக லாரி வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. அப்படியே லெஃப்ட்டில் வந்து எல்லா வண்டியில் தான் வந்துச்சு. அப்படியே அவுட்டரில் அப்படியே ரோடு சின்னதாக போயிட்டு அப்படியே நீங்கள் ரைட்டில் போங்கப்பா. இந்த பக்கம் இந்த ரோட்டில் போனால் எரகுடின்னு போட்டிருக்கு. ஆனால் இன்னும் இந்த ரோடு மட்டும் தான் போடாமல் வச்சுருக்காங்கப்பா. நாமக்கல்லேருந்து பெரம்பலூர், துறையூர் வழி. ஆமாம், இந்த ரோடு தான் நாங்கள் போடல, மீது எல்லா ரோடும் போட்டாங்க. எல்லா பக்கமே டபுள் ரோடு போட்டாங்க. இதுலேயும் சும்மா ஒரு 5 கிலோமீட்டருக்கு போட்டிருந்தாங்க, அதோட சரி. ஆமாம், ரோடு எங்கேயும் சுருங்கி போகுதுங்க எல்லாம். ஏன்னா பகலில் வந்துருந்தா நல்லா இருக்கும், ஜாலியாக. பகலில் வந்தால் பார்க்க நல்லா இருக்கும். நம்மளுக்கு இடத்த பார்த்துக்கலாங்கப்பா. நைட்டில் வந்து இல்லை போகுதுண்ணா. ஆமாம், இதில் போய் ரைட்டுங்கப்பா. நைட்டில் வந்து ஒயர் இருக்குதா இல்லையான்னு பயமாக வேறு இருக்குதுங்க. ஆமாம், அது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நம்மளுக்கு ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்குது, அலைன்மெண்ட் சரியில்லைன்னு. நம்மளுக்கு கரெக்ட் அப்படி, அதாவது சேசிஸ் எப்படி வந்துச்சு அதே மாதிரி தாங்க. நாங்கள் எதுவும் ஆல்ட்ரு பண்ணல. அதை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாங்க. ஆல்ட்ரு பண்ணோம்னா ஸ்டேரிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிரும். அது என்ன பண்ணாமல் இருக்குங்க. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து அதை பார்த்து பண்ணிடலாம். நேராக போயிட்டே இருங்கப்பா, நான் சொல்கிறேன். 200 மீட்டரில் லெஃப்ட் வரணும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போங்கப்பா. அந்த 150 மீட்டருக்கு லெஃப்ட் துறையூர் ரோட. ஆமாம், இந்த தாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது.
பஸ் ஸ்டாண்டு தான். 100 மீட்டர் போகணுங்கப்பா. இருங்கப்பா, அந்த பக்கம் எங்கேயும் பஸ் ஒன்று நிற்கிது, லாரி ஒன்று நிற்கிது, எல்லாம் பிளாக் ஆகி நிற்க மாட்டேங்குதுங்கப்பா. அப்படியே இருங்கப்பா. பிளாக் ஆகி நிற்கல. அடா அங்கே திரும்பி இங்கே அங்கே ரோடு பிளாக் பண்ணியிருப்பாங்களாட்டுனால இங்கே இப்படி வரவாட்டிருக்காங்க. இருங்கப்பா, அந்த பஸ்ஸுக்கு இது உள்ளே வருதுன்னு தெரியல. இல்லை போகுது இப்போ லாரி போகுது பாரு. அதில் இருப்பா, ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. நம்ம இதில் போகணும். பஸ் ஒன்று வந்துச்சு. இப்போ லெஃப்ட் போகணுமா நம்ம? ஆமாம், நம்ம லெஃப்ட் போகணுங்கப்பா. பஸ் வரல, நின்று தான் வரலாம் வாங்கப்பா. KRSC. என்னமேட்டு ஒரே ரோடுங்கப்பா, துறையூர். ரைட்டு. மணி இப்போ நைட்டு 12:30 ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்தாச்சு. அப்பா படுத்து தூங்குறாருங்க. இப்போ தான் எழுப்பி விட்டார். நாம் வந்து அப்படியே செங்கல்பட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் பார்க்கிங் இருக்குங்க, பெரிய பார்க்கிங். அது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலாம். அங்கே போயிட்டு படுத்து தூங்கிட்டுங்க. காலைல ஒரு 6 மணிக்கு எடுப்போம். செங்கல்பட்டுக்கு முன்னாடிங்க பார்க்கிங் வந்தாச்சு. நல்லா பெரிய பார்க்கிங்க. ஆனால் லாரி கம்மியாக தான் நிற்கிது. தூங்கிட்டுங்க. மணி இப்போ கரெக்டாக 3:10 ஆகுது. காலையில் ஒரு 5:30 மணிக்கிட்ட எந்திரிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இதில் போட்டலாமாங்கப்பா? போது இப்படியே விட்டுறலாம். கொசு கடிக்காதுங்க. இப்போ கடிச்சா மேட்டு போட்டுக்கலாம். பரனூர் டோல்கேட்டுக்குங்க இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே ஏதோ பிளாக் ஆகிடுச்சு போலங்க. அப்படியே மெதுவாக தான் ஊறிட்டு போயிட்டுருக்கோம். முன்னாடி பார்த்தீங்களாங்க, அது வந்து பாலாறு ரிவருங்க. தண்ணியே இல்லை, சுத்தமாக மழையே இல்லைங்க. அதனால் தண்ணியே இல்லை. என்ன பிளாக்குன்னு தெரிலங்க, போனாலும் தெரியும். அதேமாதிரி அந்த பார்க்கிங் வந்துட்டுங்க நல்லா நீட்டாக சேஃப் தாங்க. செக்யூரிட்டின்னு இருக்கார். இங்கே ஏதோ பஸ்ஸு பிளாக் ஆகிட்டு இருக்குங்க. இதை ரிப்பேர் போகலாங்க, அதனால தான் பிளாக்கு. நம்ம இந்த ட்ரிப்பு இந்த ஹைதராபாத் போயிட்டுன்னு சொன்னோம்லங்க, அங்கே வந்துட்டு தொப்பூரில் ஒரு நல்ல ஆக்சிடெண்ட்டுங்க. எப்படின்னா ஒரு கார் ஒன்று அது டோட்டலாக அப்பளம் போல் நொறுங்கிருச்சு. அடுத்து ஒரு பிக்கப் ஒன்றுங்க, அப்புறம் ஒரு ஈச்சர் வண்டின்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த முலாம்பழம் இருக்குல்லங்க, அந்த பழம் ஏற்றிட்டு போயிருப்பாங்கட்டுருக்கு. எல்லாம் ரோட்டில் அப்படியே கொட்டி கிடக்குதுங்க. இத்தனைக்கும் அது டவுன்லாம் கிடையாதுங்க. அது கொஞ்சம் அந்த டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் இந்த ஆக்சிடெண்ட்டு. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரில. இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டுங்க 70 கிலோமீட்டருக்கு. இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தாங்க பஸ்ஸு வந்து நிறைய பாஸ் ஆகுது. இந்த பஸ்ஸெல்லாம் கோயம்பேடு போகுமா இல்லை அப்படியே இது என்ன ஊருங்க, கிளாம்பாக்கம் இருக்குல்ல, அங்கேயே நின்றுமான்னு தெரிலங்க அந்த ஆம்னி பஸ் எல்லாம். இப்பயே வந்துட்டுங்க சென்னையோட அந்த
லைட்டாக வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, காலையில் மணி 6:45 ஆகுது. அந்த புழுக்கம் இப்பயே லைட்டாக தெரியுது. சென்னை வராதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பயந்துட்டு தாங்க மெயினாக வரதில்லை. இது ஒரு தனி ரகமாக இருக்குங்க சென்னை வெயில் மட்டும். குஜராத் வெயிலே ராஜஸ்தான் வெயிலே சமாளிச்சிடலாங்க. சென்னை வெயில் மட்டும் ஒரு தனி ரகமாக இருக்கும். அதனால தாங்க அதிகம் சென்னை பக்கமே மெயினாக வரதில்லை. ஆனால் இங்கேயும் லோடிங் பாயிண்டில் இருக்குங்க. இங்கேருந்து மெயினாக லோடு நிறையா ஆகும். லோக்கல் ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க. நான் ஒரு டைம் மெட்ராஸ் வந்தேங்க, அது ஒரு 5 வருஷம் இருக்கும். வந்துட்டு அங்கேருந்து எங்கடா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக செங்கல்பட்டு வந்துட்டேங்க லோக்கல் ட்ரெயின்லேயே. அங்கேருந்து மறுபடியும் செங்கல்பட்டுலேருந்து அப்போ தெரியாதுங்க, செங்கல்பட்டில் வந்து பஸ்ஸு கிடையாதுங்க சேலத்துக்கு. எல்லா பஸ்ஸும் வந்துட்டு இந்த பரனூர் டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் அங்கே அப்படியே தான் போவோம், உள்ளே வராதாம்மா. நான் ஒரு மணி நேரம் பக்கம் அந்த செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு கேட்கவும் தான் இங்கே வராதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த பரனூர் டோல்கேட்டுக்கு வந்துட்டு பஸ் ஏறி வந்து டவுன் பஸ் ஏறி வந்து மறுபடியும் பஸ் மாதிரி போனேங்க. வண்டலூர் தாண்டியாச்சுங்க. காலையில் பாருங்கள் 7:15 சிட்டி அப்படியே பரபரப்பாக இருக்குது. பஸ்ஸெல்லாம் கோயம்பேடு தான் போக மாட்டிருக்குங்க. ஆனால் இதை தாண்டி தாங்க வந்துட்டு இது பெருங்கலத்தூர்னு போட்டிருக்கு. இதை தாண்டி தாங்க கரெக்டாக தான் போயிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு மேலே மேப் பார்க்கட்டி என்ன ஒரே ரோடு தானே அப்படின்னு நினச்சிட்டு தான் நேராக போனாங்க. முன்னாடி தாங்க அந்த ரூட் மாதிரி போனோம்ல, அந்த இடம் வந்து முன்னாடி தான் இருக்குது. சைடில் பெயிண்டிங்கெல்லாம் பாருங்கள். தாம்பரம் மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை. ஆனால் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. கரெக்டாக தான் போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. மேப் போடலையா? மேப் போடாம விட்டேன். மேப் போடாம விட்டு நேராக ரைட்டில் விட்டேங்க. இப்போ அப்போ முன்னாடி எவ்வளோ தான் போய் திருப்பிட்டு வந்தேன்? சும்மா ஒரு 1 கிலோமீட்டருக்கு போயிட்டு அப்பயே கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு. எங்கடா அது பாரிஸ்ன்னு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்தேன், ரூட்டு மாதிரி வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் டக்குன்னு யூட்டன் போட்டு வந்துட்டேங்க. இப்போ 7 மணிக்கு அப்போ போகும்போது 7 மணிக்கு கூட ஆவலின்னு நினைக்கிறேன். லேட் ஆகிருந்தா இப்போ கேஸ் போட்டிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் லெஃப்ட்டில் வந்துருங்கப்பா. ஆனால் இப்படி தான் போயிட்டு இருந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போய் ரைட்டில் போட்டேன். இப்போ இதில் போகிறதுக்கு இதில் போயிட்டேன். ஆமாம், ரைட்டில் போயிட்டேன். அதில் சரி சரி. கீழே கொஞ்சம் போர்டில் மேலே அம்பத்தூர் இந்த மாதிரி புழல்னு கீழே சின்னதாக போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் மேலே பெருசாக போட்டிருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிருக்கும். இதுலேயே 22 கிலோமீட்டர் நேராக போகணுங்க. ஸ்பாட்டுக்கு 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸ்பாட்டுக்கு இன்னும் 51 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சரி சரி. அந்த மாதாவரம் ரவுண்டானா இருக்கு, அதை தாண்டி சாப்பிட்டுக்கலாமாங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்துலங்க நம்ம வந்துட்டு மாதாவரம் இருக்குல்லங்க, மஞ்சள் பக்கம் அந்த ரோடு பிரிஞ்சிருவோம். நீங்களாம் ஆரியல் இருக்கும்போது இங்கே சென்னை ஓட்டிங்களாங்கப்பா? ஆமாம் தாங்க. அப்போ வந்து இது அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆமாம், அந்த இடத்துல தான் ஆஃபீஸ் எல்லாமே. அது தொட்டி மாதிரி தொட்டிமாங்க. அதை என்ன தொட்டிங்கப்பா? பேர் தொட்டிமாங்க. தொட்டினா வண்டி நிறுத்துறது பார்க்கிங்கு. அது வந்து எந்த நேரம் வரலாம் அதில். ஆனால் கொசு ஆளையே கொண்டுட்டு போயிடும். நைட்டே படுத்தவே முடியாது. ஆமாம் ஆமாம், நைட்டுங்க பார்க்கிங்லேயும் நல்லா கொசுவுங்க. அப்புறம் லோடு அங்கே உள்ளே போகிறப்ப தான் கைடு கூப்பிட்டு போயிருவீங்களா? ஆமாம் ஆமாம், ஆள் தான் கூட்டிகிட்டு போவோம். லோடு இறக்கிறதுக்கு ஆள் தான், ஏற்றுறதுக்கு ஆள் தான். அதான் மழை அவுட்டரில் ஈடு வந்தோம்னா கேட்டுட்டு போயிடுவோம். மீதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆள் கூட்டிகிட்டு தான் போகணும். அதான் ஆள் தான் அங்கே இதுலேயே நிற்கிறாங்களா வழியிலேயே. ஆமாம், இப்போல்லாம் ஒன்றும் காணாங்கப்பா. இப்போதான் செல்லு வந்ததுனால இப்போ ஆளுக்கு வேலை இல்லாத போயிடுச்சு. கூகுள் மேப் வந்துச்சுங்கப்பா. கூகுள் மேப் வந்துச்சு. இந்த கைடுங்கிற ஒரு ஆமாம் ஒரு அந்த ஒரு இனமே இல்லாமல் போயிடுச்சு பாவம். ஏன்னா அதை நம்பி தாங்க அவங்க பொழப்பு இருக்கும். கொண்டு வந்து ஏரியாவில் இப்போ விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அடுத்த வண்டி ஒரு நாளைக்கு ஒரு
5-6 வண்டிக்கு ஒரு 500-600 வாங்குவாங்க. அப்படிதான் அப்படி அவங்களோட லைஃபு. செல்லு வந்தது வேலையில்லாத. ஆமாங்க. கரெக்டாக வெடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய சிட்டிக்கு வெளியெல்லாங்க ஒரு 5 மணிலேருந்து நின்றுருப்பாங்க. இப்போ பழைய மாதிரி டிரைவர் இருக்கிறவங்களெல்லாம் செல்லு போட தெரியாததுன்னா ஆள் கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம். இப்போ நான் மட்டும் தனியாக வந்தேன்னா அப்புறம் நான் ஆள் கூட்டிகிட்டு தான் போயா வந்தேங்க. அது நான் தான் உங்களுக்கு கூகுளில் சொல்லித்தரேங்கப்பா, நீங்கள் தான் கற்றுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க. நான் எங்கே ஒரு நாள் கேட்டு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லித்தரேங்கப்பா, அது எங்கேங்கப்பா கரெக்டாக இப்போ எங்கேயாச்சும் போகும்போது தான் போட வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் நீ பார்க்குற மாதிரி நம்மளால பார்க்க முடியாது. இதுதாங்க ரெட்டேரி லேக். வரும்போது புழல் ஏரி பார்த்தேங்க. இந்த அதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோட சரி, புழல் செம்பரம்பாக்கம் அப்படின்ட்டு. புழல் ஏரினா அது ஆந்திராவில் தண்ணி வருது, அதுக்கு வருமா இருக்காங்க புழல் ஏரிக்கு? தெரியலையங்கப்பா அதுக்கு எங்கேருந்து வருதுன்னு. ஆமாங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி அது ஆந்திராவிலேருந்து தான் வருது. கிருஷ்ணாத்துலேருந்து தான் வருது அது. நாம் முன்னாடி போய் அதில் லெஃப்ட் கட் பண்ணுங்கப்பா, மாதாவரம் டெய்லர் போதா? ஆமாம். சரி சரி. இந்த சென்னையில் ரூட் தெரியல என்ன கேளுங்கப்பா. சரி தாங்க. அதெல்லாம் சென்னை ரூட்லாம் எனக்கு அத்துப்படி. செல்லு இல்லாமல் தான் அத்துப்படி, உங்களுக்கு தெரியுமா? செல் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஒன்றுமே தெரியாது மெட்ராஸுக்குள்ளே. பெருநகர சென்னை மாநகராட்சி. ஃபுல் லெஃப்டா நேராவா? ஃபுல் லெஃப்ட் வந்தால் தான் நேராக மஞ்சம்பாக்கம். மஞ்சம்பாக்கமா? எல்லாம் மெட்ரோ கட்டிட்டு இருப்பாங்களேட்டுருதுங்கப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் நைட்டு சரியான டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் 8 மணி 7-8 மணிக்கு நல்லா டிராஃபிக் ஆகும். ஆமாம். மஞ்சம்பாக்கம் ட்ரக் பார்க்கிங் வரப்போகுதுங்க. பெரிய பார்க்கிங் இது. நம்ம ஒரு 2 வருஷம் இருக்கும் வந்திருந்தாங்க இங்கே. மறுபடியும் இன்றைக்கி லோடு இறக்கிட்டு இங்கே தான் வந்து நிறுத்த போகிறேன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் தெரியுது பாருங்கள், அதுதாங்க வாகன ஊர்திகள் நிறுத்துமிடம்னு போட்டிருக்கு பாருங்கள். நான் அதே மாதிரிங்க இப்போ தான் வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா அதில் கோழி பண்ணக்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம அண்ணாங்க வந்து பார்த்துட்டு சாம்பிள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அது வந்து நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலைங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லா தீவனம் போட்டால் தாங்க கோழி நல்லா வளரும். அந்த நான் என்ன சொல்கிறேன்னா, அது சரக்கு சரின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம லாரி சும்மா ஒரு வாரம் நிறுத்தி வச்சுருந்தா நம்ம அதில் எப்படிங்க டியூ கட்டுறது? அதுக்காக தான் சொன்னேன். நான் இதில் யாரையும் தப்பெல்லாம் சொல்லலை, இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதான் சொன்னேன் நான். அடுத்தது சென்னை பற்றி நான் எதுவும் தப்பு சொல்லலைங்க. சென்னையில் வந்து வெயில் அதிகமாக இருக்குங்க. நமக்கு இது இங்கே வந்து ஆல்ட் ஆச்சுன்னா அந்த வெயில் வந்து நமக்கு உள்ளே செட் ஆகாது. ஏங்கப்பா சென்னை வெயில் தனி ரகம் தானங்கப்பா. ஆமாம் ஆமாம், எல்லாம் பூரா வேர்த்து. ஆமாம், அது கடலோரம் இருக்காங்க. அதனால் ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு வந்து செட் ஆயிருங்க. ஏன்னா ட்ரெயிலர் அதிகமாக ஓட்டுறாங்க. நம்ம வந்து இப்படி குஜராத்து இப்படி ஊர் பக்கம் சிவகாசியை ஓட்டிட்டுங்க புதுசாக சென்னை வந்தோம்னா அந்த வெயில் ஒரு தனி ரகமாக இருக்கா, அதனால தாங்க இங்கே வரது கொஞ்சம் வரதில்லை. இப்போ கண்டெய்னர் போட்டதுலேருந்து இப்போ அடிக்கடி அப்படியே இப்போ தான் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறோம். மணலி வந்தாச்சுங்க. இதில் போய் நம்ம ரைட்டில் போகணும். விடுவாங்களான்னு தெரியலையே. ஹோட்டல் கடை எங்கேயும் இல்லைங்க. பார்த்துட்டுலாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவோம் காலையில். ஏன்னா உள்ளே போனால் சமைக்க முடியாது. அப்படியே பீச் ஓரத்துலேயே போக போகிறோங்க. திருவெற்றியூர் அங்கே போய் திரும்பினதுக்கப்புறம். இதில் லெஃப்ட்டுங்கப்பா. இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கு. டெட் எண்டு வந்தாச்சுங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். நாம் அதில் ரைட்டில் போயிடுவோம். அப்படியே பார்க்க வியூ சூப்பராக இருக்குங்க.
போலாமாங்கப்பா? அதெல்லாம் ஒன்றும் கம்மியாக தாங்கப்பா இருக்குது. மனசு கொஞ்சம் சரியில்லைங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் கடலில் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கி நமக்கு ஒரு 15,000 நாமக்கல் டு சென்னை வந்துடலாங்க. அதில் நமக்கு லாஸு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்த லோடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. எந்த ஊருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அதனால் சரி லாரி அப்படியே ஓரம் கட்டியாச்சுங்க. கரெக்டாக பாருங்கள், சூரியன் மறையிற நேரம். அதாவதுங்க, நான் கண்டெய்னர் பின்னாடி கொஞ்சம் ஸ்க்ராட்சாக நம்பர் இருந்துச்சுல்லங்க. அது என்னென்னா என்ட்ரி போட்டுட்டு வந்து வண்டி எடுத்தேங்க. எடுக்கும்போது அங்கே ஒரு கேஸ் டேங்கர் இருந்துச்சு. அதில் வந்து நல்லா வண்டியை ஒட்டி நிறுத்தியிருந்தேன்னா கொஞ்சம் கவனிக்காமல் டக்குன்னு லெஃப்ட்டு இருக்கவும் டச் ஆகி போச்சுங்க. பின்னாடி லைட்டாக உடஞ்சிருச்சு. அதுக்கு கம்பெனியில் வந்துட்டு வண்டியை அன்லோடு பண்ண முன்னாடியே வந்து நிறுத்திட்டுங்க. வண்டி நம்பர்லாம் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அன்லோடு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு 25,000 காசு கேட்டாங்க அது உடஞ்சதுக்கு. அப்புறம் அப்பா வந்து போய் எல்லாம் பேசிங்க கடைசியாக 15,000 மறுபடியும் கொடுத்துட்டு தான் வண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். ஏங்கப்பா வந்த வாடகை 14,000. ஆமாங்க, கொடுத்தது 15,000. இப்படி ஓட்டினா அருமையாக ஓட்டலாங்கப்பா. என்னதாங்க பண்ணுறது, தெரியாமல் போச்சு. அவ்வளோ தூரம் நடக்கிறது தான், வேணும்னு செய்ய போகிறது இல்லை. அவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்தோம். ஆமாம், ஹைவேல எல்லா இதுலேயும் வந்தோம். அந்த மரத்தையெல்லாம் பார்த்து வந்தோம். ஆமாம், தெரியாமல் இங்கே வந்து டச் ஆகி போச்சுங்க. தெரியாமல் பட்டுருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஆறு போய் சொல்கிறது. ஆமாம், அது முழுக்க தப்பு என் மேலே தாங்க. அது வந்து நான் யார் மேலேயும் சொல்லலை, என் மேலே தான் தப்பு. பார்க்காம எடுத்துட்டாங்க. ஒரு அவசரத்தில் அப்படியே லெஃப்ட் எடுத்தேன், டச் ஆகி போச்சு. இன்னொரு டேங்கருங்கப்பா நல்லா ஓடி இருக்கு. பொழந்து போய் கிடந்ததெல்லாம் அந்த வண்டிக்காரங்கிட்ட வண்டி எழுதி வாங்கி சொத்தை எழுதி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் அவ்வளோ இதாகி போச்சு. நம்மளுக்கு துளியும் உண்டு. நம்மளுது அதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் உடஞ்சிருக்கு. அது வந்து கொஞ்சம் இன்னும் இதாக இருந்ததுன்னா கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆகிருக்க கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அதனால் தப்பு நம்ம மேலே இருக்குங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு 25,000 கேட்டாங்க. கடைசியாக 15,000 பேசி கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த சாயந்தர டைமுங்க சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த கடல் ஓரத்தில் நின்று காற்று வாங்குறது. இல்லை, ஒரு போட்டு கப்பலை கூட காணாதாங்க இருக்குதுங்கப்பா. தான் அங்கே கடைசியில் வருது பாருங்கள். இங்கே அதான் அங்கே பார்த்தா தெரியாதுங்கப்பா. அந்த கடைசியில் அங்கங்கே இருக்குது. அதான் அங்கே ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் மனசு சரியில்லைங்க. சரி, ஏன்னா நம்ம இப்போ மறுபடியும் இங்கேருந்து மேலே போகலங்க, நார்த்து தான் போகலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். சரி, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுங்க வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பூஜை போட்டு அப்படியே வரலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஊர் பக்கம் தாங்க பார்த்து லோடு ஏற்றணும். இங்கே பார்த்தா நிற்க மாட்டேங்குதுங்கப்பா. ஆமாம்மா, உள்ளே கால் விட்டோம்னா மாட்டிக்கும். இதுக்குள்ளே எதை போட்டால் எடுக்க முடியாதுங்க. இப்போ ஃபோனை போட்டால் எடுக்க முடியாது. போட்டு விட்டுட்டு போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சொன்னேன், மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் அடுத்த டைம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணணும். சரி, போகலாம் வாங்கப்பா. அப்படி பார்த்து மெதுவாக போங்கப்பா. மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்.